ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்மி ஜெட்டுக்கும் கவாசாகி நிஞ்சா பைக்குக்கும் ரிவ்யூ கொடுக்க போகிறோம். கவாசாகி நிஞ்சாவில் கேடிஎம் பைக்கும். ஃபஸ்ட்டு ஆர்மி ஜெட்டை போட்டுக்கலாம். ஆல்ரெடி ரிவ்யூ கொடுத்துருப்போம் ஆர்மி ஜெட்டுக்கு. ஆர்மி ஜெட் சூப்பராக இருக்கு கைஸ். கொஞ்ச நேரம் ஓட்டி பார்க்கலாம். பில்டிங்லாம் சுற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பில்டிங்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏரோப்ளைன் இருக்கிற இடத்துல போய் பைக்கெலாம் ரிவ்யூ கொடுக்கலாம். கேடிஎம் பைக் ஆர்மி ஹெலிகாப்டர். கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். எனக்கு இது அவ்வளோ பிடிக்கல. கேடிஎம் பைக் பார்க்கலாம். இதுதான் வந்து ஃப்ரண்ட்டில் ஹவுஸ் அழைச்சிக்கலாம். சரி, இப்போ ஏரோப்ளைன் இருக்கிற இடத்துக்குலாம் போகலாம். கைஸ், F1 கார் வரும், F1 கார் வரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். F1 கார் வரவே இல்லை. நிறைய பேர் கமெண்ட்ஸில் மாஸ்கில் எமோஜிலாம் அமைச்சு விட்றீங்க. நன்றி. நான் வந்து ஒரு பாய் கைஸ். ஒரு கமெண்ட்டில் வந்து நான் கேர்ளாக பாய்னு கேட்டிருந்தேன். நான் வந்து பாய் கைஸ். சரி, இங்கே நிறுத்திக்கலாம் கைஸ். கைஸ், அங்கே ஒரு ஏரோப்ளைன் இருக்கு கைஸ். நான் 2 ஏரோப்ளைன் தான் நினச்சேன். நிறுத்திக்கலாம். இது புதுசாக ஏதோ பிளாக் மாதிரி இருக்குது கைஸ். இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை இந்த பிளாக்கை. ஓகே, இப்போ அங்கே போயிட்டு கேடிஎம் பைக்கை ஸ்பான் பண்ணலாம். வந்துட்டோம் கைஸ். இப்போ ஸ்பான் பண்ணலாம் கேடிஎம் பைக்கை. கொஞ்சம் பின்னாடி போய்க்கலாம் கைஸ். கொஞ்சம் பின்னாடி போய்க்கலாம். என்ன கைஸ் இது பக் ஆகுது? எப்படா வெளில வந்த டூய்? ஓகே கைஸ், ஏதோ பக்காக இருக்கும். யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க, அது ஏதோ பக்காக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் திரும்பி உள்ளே போகலாம். யாராவதுரா கைஸ், ஃபோன் போயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்லேருந்து 888 போட போகிறோம். ஏன்னா கைஸ் பக்காக வருது. கரெக்ட் ஆயிடுச்சு கைஸ். கேடிஎம் பைக்கில் ஸ்பீடாக போய் செக் பண்ணலாம் எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்ட்டு. அப்படியே அந்த ஸ்லோ மோஷன் ஜம்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். போய் ஸ்லோ மோஷன் ஜம்பில் ஒரு கைஸ் பிளேன் கவருது கைஸ். கைஸ், என்ன கைஸ் இது? கைஸ், பிளேன் நவுறுது. கைஸ், பிளேன் முன்னாடி போகுது கைஸ். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிளேன் முன்னாடி போகிறது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கைஸ், பிளேன் முன்னாடி போகுது கைஸ். பாருங்க, பிளேன் முன்னாடி போகிறது உங்களுக்கு தெரியும் கைஸ். என்ன கைஸ் இது? நாம் ஒன்று பண்ணணும்னு நினச்சா நம்மளுக்கு ஒன்று நடக்குது. நம்ம ரெண்டுக்கும் எது பெஸ்ட்டுன்னு தானே பார்க்க வந்தோம். கைஸ், பிளேன் நவுறுது கைஸ். ஓகே, ஏதோ பக்காக இருக்கும். பிளேன் நவுறுது. ஓகே, விட்டுறலாம். எதுக்கும் முன்னாடி போய் பார்த்துடலாம் அப்புறமா. இப்போ போய் பார்க்கலாம் கைஸ். ஹெல்மெட்டை கழட்டி போடுறா கைஸ். நம்ம நின்றோம்னு நினைக்கிறேன்.
ஆமாங்க கைஸ், அதே மாதிரி நம்ம நின்றுச்சு. ஏதோ பக்காக இருக்கும் கைஸ். பக்கத்தில் போய் பார்க்கலாமா? நாம் குத்தனாக்கி இது பிளைன் கவுருதான்னு பக்கத்தில் போய் பார்க்கலாமா கைஸ்? கைஸ், ஏரோப்ளைன் ஓட்டலாமா கைஸ்? என்ன கைஸ் இது? ஏரோப்ளைன் ஓட்டலாமா கைஸ்? நான் 5 வருஷமாக இந்தியன் பைக் ரைடிங் 3D கேம் விளையாண்டுருக்கேன். எனக்கே இது தெரியாது கைஸ். கைஸ், நம்ம இன்றைக்கி ஜெட்டுக்கும் பைக்குக்கும் ரிவ்யூ பார்க்க வந்தால் இது இங்கே என்ன நடக்குது கைஸ்? எனக்கு ஒன்றும் புரியல. பறக்குது கைஸ். பறக்குது கைஸ், எப்படின்னே தெரியல. உள்ளே போய் பார்த்தா கைஸ் அப்படி சூப்பராக இருக்குது கைஸ். உள்ளே பாருங்க, எல்லாம் கிளியராக இருக்குது கைஸ். இது யாருக்கும் தெரியும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் 5 வருஷமாக விளையாடுறேன், எனக்கே இப்போ தான் தெரியும். பிளெயின் கவுந்ததுக்கு பயந்துக்கிட்டேன். சரி போய் குத்தினா கவுருதான்னு பார்த்தா குத்தும் போது உள்ளே போய் சவாரி பண்ண போல கைஸ். எத்தனையோ இந்தியன் பைக் சீக்கிரம் சீப் போட்டு பார்த்துருக்கேன் கைஸ். இந்த சீப்போடு எல்லாமே ஏரோப்ளைன் ஓட்டுறது ஃபஸ்ட் டைம் கைஸ். எல்லாம் காரு எல்லாம் பைக்கு வரும்போது ஏன் ஏரோப்ளைனு வரலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா ஏரோப்ளைனும் ஓட்டலாம் கைஸ், நம்மளுக்கு தான் தெரில. நீங்கள் இந்த இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு தான் வருதா இல்லை உங்களுக்கும் வருதான்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், பாய் கைஸ். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். எனக்கு ஆச்சரியமாக